நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எஸ்கேபிசி டாடலின் சார்பாக வணக்கங்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்ட்வீல் வண்டி பைதாய் சேனலில் பக்தி இலக்கிய வரிசையிலே அபிராமி அந்தாதியிலே நாம் பல்வேறு பாடல்களை பார்த்து வருகிறோம். இதுவரை 41 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இது 42வது பாடல். இந்த பாடலை பாடுவதால் நமக்கு உலகினை வசப்படுத்தும் வல்லமை கிடைக்கும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள், நாம் பாடலை பார்க்கலாம். இந்த பாடலுக்கு நடம் கொண்ட நாயகி அன்னை உமையவழியினுடைய திருவிளையாடலை குறிப்பிடுவதால் அதை நடம் கொண்ட நாயகி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் பதித்திடவே என்று முடிந்தது. ஆகவே அந்த இடவே என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அபிராமிப்பட்டர் இந்த பாடலை இடங்கொண்டு என்று ஆரம்பிக்கிறார். இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குர் பணிமொழி வேத பரிபுரையே என்று இந்த மூலப்பாடல் சொல்கிறது. வழக்கம்போல் இதை நாம் எல்லோரும் பாடி பயன்பெறும் வகையிலே தனித்தனி சொற்களாக பிரித்து தந்திருக்கிற எளிய வடிவத்தை நாம் முதலில் பார்த்து விடலாம். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குர் பணிமொழி வேத பரிபுரையே என்று அன்னை அபிராமி தாயினுடைய அழகை அபிராமியப்பட்டர் வர்ணித்து அவள் சிவபிரானை ஆட்கொண்ட விதத்தை இங்கே இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளை நாம் இப்போது முதலிலே தனியாக பார்த்து விடலாம். இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு என்றால் பரந்த இடத்தை கொண்டு பருத்து ஒன்றோடொன்று ஒக்க வளர்ந்து இறுகி இளகி முத்து வடங்கொண்ட தளர்ச்சியின்று செறிந்து மெத்தன குடைந்து கொங்கை மலை கொண்டு முத்து மாலையை அணிகலனாகிய தாங்கிய தனபாரம் என்ற மலையை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை எம்பெருமான் சிவபெருமானின் வலிமை பெற்ற நெஞ்சை தான் நினைத்தவாறெல்லாம் நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி ஆட்டி வைக்கும் விரதத்தையும் அதற்கேற்ற பேரழகவையும் கொண்ட அன்னை உமாதேவி நல்லறவின் நல்குர் நல்ல பாம்பின் படத்தை ஒற்ற கடிதடத்தையும் பனிமொழி குளிர்ச்சியுடைய திருவாய்மொழியையும் வேத பரிபுரை என்றால் வேதமாகிய சிலம்பையும் உடையவளான அபிராமி தாய் என்று அபிராமி அன்னையை பட்டர் வழிபடுகிறார். இங்கே பனி என்றால் குளிர்ச்சி, பரிபுரம் என்றால் சிலம்பு, பரிபுரை என்றால் வேதமாகிய சிலம்பை அணிந்தவள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இணை கொண்டு என்றால் இரண்டும் ஒத்து அமைந்து, கொள்கை என்றால் விரதம், நலம் கொண்ட கொள்கை பதிவிரதம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது நலம் என்றால் அழகு. ஓகே, நலம் கொண்ட நாயகி என்றால் பேரழகியுடைய பெருமாட்டி என்று பொருள். இந்த பாடலுடைய பொழிப்புரையை நாம் பார்த்து விடலாம். பரந்த இடத்தை கொண்டு பருத்து ஒன்றோடொன்று ஒக்க வளர்ந்து தளர்ச்சியின்றி செறிந்து மெத்தன குடைந்து முத்து மாலையை அணிகலனாகத் தாங்கிய தனபாரம் என்ற மலையை கொண்டு எம்பெருமான் சிவபிரானின் வலிமை பெற்ற நெஞ்சை தான் நினைத்தவாறு எல்லாம் ஆட்டி வைக்கும் விரதத்தையும் அதற்கேற்ற பேரழகையும் உடைய உமாதேவி நல்ல பாம்பின் படத்தை ஒத்த கடிதடத்தையும் குளிர்ச்சியுடைய திருவாய்மொழிகளையும் வேதமாகிய சிலம்பையும் உடையவளான அன்னை அபிராமி தாய் என்று இந்த பாடலுக்கு நாம் பொழிப்புரையாக சொல்ல வேண்டும். Don't forget to subscribe this channel.
அபிராமி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். கீவாஜா எழுதிய சில முக்கியமான குறிப்புகளை நான் மீண்டும் உங்களுக்கு எடுத்து அவைகளையும் தற்கால தமிழிலே எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதையும் பார்த்து விடலாம். அம்பிகை எல்லா உயிர்களுக்கும் தாய். எல்லா உயிர்களும் வாழ்ந்து வரும்படி அருள் புரியும் அன்னை. அவளுடைய அங்கங்கள் யாவும் அவளுடைய தாய்த்தன்மையை நிலைப்பூட்டுவன. தாய் என்னும் பிளம்பில் ஒவ்வொரு அங்கமும் தாய்த்தன்மையை தாங்கி நிற்கிறது என்று கீவாஜா இந்த பாடலுக்கு ஒரு உரையை சொல்கிறார். ஆகவே அருளே வடிவாகிய எம்பெருமானின் வசப்பட்டு இறைவன் ஆடுகிறான் என்றது அருளே வடிவாகிய எம்பெருமாட்டியின் வசப்பட்டு இறைவன் ஆடுகிறான் என்றது பராசக்தியின் இயக்கத்தால் சிவம் என்னும் பொருள் இயங்குவதை குறிக்கிறது. இந்த தத்துவத்தை தான் இந்த பாடல் அடிப்படையிலே குறிக்கிறது. சிருஷ்டி முதலிய பஞ்சகிருத்தியங்களும் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைதல், மீண்டும் தோன்ற வைத்தல் ஆகிய 5 செயல்களையும் சிவபெருமானுடைய அருளின் இயக்கத்தால் நிகழ்வன என்ற கருத்தையே இது காட்டுகிறது. வாருங்கள், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் நாம் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி பணிந்து வழங்கலாம். இடம் கொண்டு விம்மி இடை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலையொடு மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குற்பனிமொழி வேத பரிபுரையே. ஆகவே நாம் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவாக நாம் பார்க்க போவது 43வது பாடல். இறைவனுடைய பாகத்தில் இருந்தவள் நமக்கு ஏற்படும் தீமைகளெல்லாம் ஒழிய வேண்டுமானால் நாம் இந்த பாடலை பாடி பயன்பெறலாம் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பதிவுக்கு காத்திருங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றிகள், வணக்கங்கள்.